ஐயா வணக்கம் ஐயா. இப்போ வந்து ஒவ்வொரு உறுப்பா, அதாவது கை, கால் இதில் ஏற்படக்கூடிய வலிகளை பற்றி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். முழு உடலுக்கும் ஒரு வலி இருக்குது, ஆக்டிவாக வச்சுக்கணும், சோர்வை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குங்களா ஐயா? நம்ம உடம்புலேயே எஞ்சான் உடம்பு சிரசே பிரதானம். நம்ம உடம்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து 8 ஜானு தான் இருக்கும். அதுதான் எஞ்சான் உடம்பு. நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்து ஒரு அளவு சுற்று அளவுனா அதே 2 அளவு சுற்று அளவு தான் இடுப்பு. நம்ம உடம்புல உள்ளது எல்லாத்துக்குமே சிரசு தான். அந்த சிரசுன்னு எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆசனத்தில் எப்படி சிரசாசனம் கிங்கோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் கிங்கு தலை தான். அந்த தலையில் உள்ளது என்னென்னா நியூரான்ஸ், மூளை தான். மூளையில் உள்ள செல்கள் தான். அதை நம்ம என்ன அதை செஞ்சாலும் இது பண்ணுறோம் அது செய்கிறோம் அப்படிங்கிறது மூளையில் உள்ள செல்லு தான். அந்த செல்லு தான் நியூரான்ஸ். அதுக்கு நம்ம ஒரு மசாஜ் கொடுக்குறோம். அந்த மசாஜ் கொடுக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பழைய காலத்து மெத்தடு. நம்ம தீபாவளிக்கு என்ன பண்ணுவோம்? எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் நல்லா தலையை போட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். தீபாவளி சொல்லுவாங்கள்ல, போன தீபாவளிக்கு குளித்தேன் இந்த தீபாவளி குளிக்கிறோம் அப்படிம்போம்ல. அது மாதிரி இந்த சிரசில் இருக்கும்போது நல்ல நெய்யை, இப்போ நம்ம பேசுகிறது தலை சார்ந்த வருமம். இதுக்கு பாருங்கள் எப்படி இது வருதுன்னு பாருங்கள். தலை சார்ந்த வருமம், தலையில் உள்ள வருமங்கள் எல்லாமே வேலை செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தலையில் எண்ணெய் நேராக எங்கே வைப்போம்? ஃபஸ்ட்டு உச்சிக்கு வைப்போம். அப்போ உச்சி வருமம். உச்சி வருமங்கிறது வேறு பெயர் கொண்டைக்குழி வருமம். அது எப்படின்னா 2 காதுக்கும் சென்ட்ரல் இந்த இடத்துல வச்சு எண்ணெயை வச்சு தேய்ப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே எண்ணெயை ஊற்றி உச்சந்தலையில் தான் வைப்போம். அப்போ உச்சந்தலையில் வைக்கும்போது என்ன, தலையோட மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளியில் வைக்கும்போது என்னன்னா, நம்ம உடம்புல உள்ள சூடெல்லாம் எங்கே ஏறும்? தலைக்கு தான் ஏறும். அதனால் தலையில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தலையில் வச்சுட்டு தான் லைட்டாக தேய்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த உச்சி உருமம் ஆக்டிவேட் ஆகும். அது பக்கத்துலேயே என்னன்னா, அதை சுற்றியில் பக்கத்தில் வருமங்கள் இருக்கும். இந்த பக்கத்து 2 விரலில் ஒரு வருமம், இந்த பக்கத்தில் ஒரு வருமம், சந்திர வருமம், கிருஷ்ண வருமம் இருக்கும். இந்த வருமத்தை அப்படியே அசைச்சி விடும்போது என்னன்னா, உங்களுக்கு உடம்புக்குள்ளே நிறைய எனர்ஜி உள்ளே வரும். அப்போ என்ன ஆகும், ஒரு எனர்ஜி உள்ளே வருது அப்படின்னாவே இன்னொரு எனர்ஜி வெளியில் ஏறும். நல்ல எனர்ஜி உள்ளே வந்துச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட எனர்ஜி வெளியில் ஏறும். அதுக்கு ஒரு வருமம் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நல்லதுன்னு ஒன்று உள்ளே வந்தாவே நம்ம உடம்புல உள்ள கெட்டது வெளியில் ஏறிடும். அப்போ நல்ல எனர்ஜி உள்ளே வரும்போது நம்ம உச்சி வருமத்தை தூண்ட உச்சி வருமத்தில் அப்படியே எண்ணெயை வச்சு அசக்குவாங்க. அது அசத என்ன ஆகும்னா, அந்த உச்சி வருமம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லாக உடம்புக்குள்ளே காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த உச்சி வருமம் வேலை செய்கிறது, அதுதான் கொண்டைக்குழி வருமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உச்சி வருமத்தை வேலை செய்கிறது நம்ம உள்ளங்கையில் வச்சு வரும்போது, நம்ம உள்ளங்கையில் இருக்கிற ஆற்றலானது உச்சி வருமத்தில் வச்சு இருக்கும்போது நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம எண்ணெய் தேய்ப்போம் இல்லையா, அதுதான். அந்த எண்ணெய் தேய்க்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஒரு வேலை தான் இருக்கும். அதே மாதிரி என்னன்னா, இந்த சுண்ணாம்பு காலத்தை நம்ம தேய்ப்போம், சைடில் வச்சு தேய்ப்போம். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அதுக்கும் இதுக்கும் எப்படி சம்பந்தம் வருது, தொடர்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வருமம் சொல்லி போகிறோம். இந்த சுண்ணாம்பு காலத்தை தேய்க்கும் போது என்னன்னா, உள்ள மண்டைக்குள்ளே போகிற இது வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக குழுன்னு இருக்கும். இந்த சுண்ணாம்பு காலத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம தேய்ப்போம் இல்லையா, காதுக்கு மேலே வச்சு தேய்ப்போம் இல்லையா, என்ன இந்த 2 கையிலையும் வச்சு தேய்க்கும் போது என்னன்னா, இதில் அப்படியே நல்லா கொஞ்சம் குழுன்னு பிரெயினுக்கு போகும். அப்போ சூடுங்கிறது வெளியில் ஏறும். நம்ம உடம்புக்குள்ளே எல்லா இடமும் கலந்து தான் தலைக்கு போயிடுமா. தலையில் தேய்க்கும் போது என்னன்னா, இந்த வருமம் ஒவ்வொரு வருமமும் ஆக்டிவேட் ஆக உள்ளே இருக்கிற சூடெல்லாம் வெளியில் ஏறும். அப்போ சூடு வெளியில் ஏறிச்சுனாவே என்ன ஆகும், உடம்புல குளிர்ச்சிங்கிற மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நெத்தி, குச்சி, பிடரி எல்லாம் நம்ம தேய்க்கும் போது என்னன்னா, தலை சார்ந்த வருமங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு 15 நிமிஷம் நம்ம சூரிய ஒளியில் உட்காந்துருக்கும்போது தலை முழுவதும் நம்ம எண்ணெயை தேய்க்கும் போது என்னன்னா,
உச்சந்தலையிலேருந்து எல்லா இதுக்கும் ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். குளிர்ச்சி கிடைக்கும்போது என்ன ஆகும், உடம்புல உள்ள சூடு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சூடு குறைஞ்சினாவே என்ன ஆகும், குளிர்ச்சி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும். பல நாளும் தூக்கம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை உண்டு பண்ணும். நல்லா தூக்கத்தை உண்டு பண்ணிச்சுனாவே என்னாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு 6 மணி நேரம் 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கினாவே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கிடைக்க ஆரம்பிக்கும். நிறையா பேருக்கு தூங்குறதே ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா ஒரு வேலை பளுவும் இருக்கும், அது இல்லாமல் வேறு மன ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும், கண்ட சிந்தனைகள் வரும். இதெல்லாம் செஞ்சாவே இந்த ஆரோக்கியத்தை பலந்துற மாதிரி செஞ்சாவே என்ன ஆகுன்னா, உடம்புக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இதை நம்ம செஞ்சாவே எண்ணெய் குளியல் இதுதான் தலைக்கு கொடுக்கக்கூடிய மசாஜ். இந்த மசாஜ் நம்ம வீட்டில் இருந்து சில்பாக செஞ்சுக்கலாம். இதை செஞ்சாவே என்ன ஆகுனா நல்ல உடம்பும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், வருமத்தை இயக்கக்கூடியது. ஏன்னா நம்ம தெரியாது, நம்ம இதுதான் வருமமும் தெரியாது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு தலைக்கு உச்சி கொஞ்சினாவே என்ன ஆகும், உச்சி வருமா வேலை செய்யுது. நேர்த்தி கொண்டாடும்போது என்ன ஆகுது, சித்த வருமா வேலை செய்யுது, திளந்த வருமா வேலை செய்யுது, சுண்ணாம்பு வருமா வேலை செய்யுது, பிடரி வருமா வேலை செய்யுது, ஒலை முடிஞ்ச முடிச்சு வருமா வேலை செய்யுது. அப்படிங்கிறது எண்ணம் வந்துடும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய எண்ணங்கள் அங்கே போகும்போது அந்த வருமம் வேலை செய்யும். அந்த வருமத்துக்கு உண்டான பலன்களே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கல்லுலேயே 2 மாங்காய் மாதிரி உங்களுக்கு வருமத்தை தூண்டின மாதிரியும் ஆச்சு, உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு. இதை நம்ம தலைக்கு ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, சிரசு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புல கால் கையிலேருந்து போகிற எனர்ஜி எல்லாமே, மூலாதாரத்துலேருந்து போகிற எனர்ஜி எல்லாமே உச்சந்தலைக்கு போது சிரசு நல்லா வேலை செய்யும். அப்போ என்ன ஆகுனா, பல நாள் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல ஒரு ஆயில் பாத் எடுத்தாவே நம்ம உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், சிரசு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் தெளிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க இல்லையா. ஒரு நல்ல ஒரு இந்த வருமத்தை தூண்டும் போது என்னன்னா, ஒரு எண்ணெய் குளியலில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா சிறப்பாக வருமங்கள் நல்லா வேலை செய்யும். அப்போ பல நாள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது நம்ம உடம்புல உள்ள கெட்டதெல்லாமே வெளியில் எறியும். இதுதான் எல்லாமே சூட்சுமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். வருமத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றலுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. அது என்ன ஏது அந்த சூட்சுமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே உள்ளே இருக்கிறதெல்லாம் கெட்டதெல்லாம் வெளியே போச்சுனாவே நல்லது வேலை செய்ய ஆரம்பிச்சு செஞ்சு பயன்படுங்க. நன்றி.